ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுக்ராச்சாரியாரும் பிரகஸ்பதியும் பாகம் 3 தொடர்ச்சியை கேட்போம். சுக்ராச்சாரியார் கசனின் சாம்பலை அருந்தினாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் கசனின் சாம்பல் கலக்கப்பட்ட மதுபானத்தை சுக்ராச்சாரியார் அருந்திவிட்டார். கசன் இனிமேல் உயிருடன் இது வரமாட்டார் என்று அசுரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுக்ராச்சாரியரின் மகளான தேவயானி கசன் மீது மிகவும் அன்பு கொண்டு இருந்தாள். மேலும் கசனையே திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினாள். ஆனால் தேவயானி இதை பற்றி சுக்ராச்சாரியரிடம் கூறவில்லை. கசன் இல்லாததைக் கண்டு தேவயானி மிகவும் கவலையடைந்தாள். ஆகவே தேவயானி தனது தந்தை சுக்ராச்சாரியரிடம் பேசினாள். தந்தையே, அசுரர்கள் மீண்டும் கசனை கொன்று விட்டிருக்கிறார்கள். கசன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. ஆகவே கசனை நீங்கள் எனக்காக மீட்டு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு சுக்ராச்சாரியார் தன் ஞான சக்தியால் கசன் இருப்பிடத்தை கண்டார். பிறகு தேவயானிடம் கூறினார், எனது அன்பு மகளே, அசுரர்கள் கசனை கொன்று அவனை சாம்பலாக்கி பிறகு அந்த சாம்பலை மதுபானத்தில் கலந்து எனக்கு கொடுத்து விட்டனர். இதை அறியாமல் நான் மதுபானத்தை அறிந்துவிட்டதால் இப்போது கசன் எனது வயிற்றுக்குள் இருக்கிறான். மேலும் சுக்ராச்சாரியார் கூறினார், மகளே தேவயானி, நான் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கசனை அழைத்தால் கசன் என்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு உயிருடன் வருவானா இல்லையா என்பதை என்ன சொன்னார் என்பதை அடுத்த ஆடியோவில் கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.